நீ என்ன அமைப்பு வச்சிருக்க? நீ 60,000 கோடி நீ 2 தொகுதியில இருந்து போட்டீங்களா? 2 தொகுதியில இருந்து போட்டிட்டா நீ? ஒண்ணு மக்களை நம்மளே, ஒன்னே நம்மளே. தண்ட செலவு தானே, தண்ட செலவு தானே. நீ அப்புறம் வந்து ஒரு தொகுதி, நீ ஒரு பதவியில இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு எதுக்கு போட்டிட்ட? எம்எல்ஏவா இருக்கும்போது எம்பிக்கு இருக்கு போற? அதெல்லாம் எப்படி? இப்ப ஈரோடுல எடுக்கிறத வருமா வராத? இப்ப என்ன பண்ணணும்? அமைப்பு மாற்றம், அடிப்படை அமைப்பு மாற்றம்னா சிஸ்டர் ராங்கா இருக்கு, சேஞ்ச் பண்ணி வந்துடுறாங்கல்ல. அது என்னது? இப்ப ஐயா ஈவிகே சிவன் முதல் இடத்துல வந்தாரு. 1,30,000 வாக்குனே வச்சுக்கணும், 30,000 வச்சுக்கணும். 2வது வாக்கு வாங்கினாங்க. ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் 1,00,000 வாக்கு வாங்கியிருக்காரா? 1,00,000 பேர் அவர் மேல நம்பிக்கை போட்டு வாக்கு செலுத்திட்டாங்கல்ல. இல்லைன்னா என்ன பண்ணும்? 2வது வந்த இவரை இடைக்காலத்தில் இருக்கிற ஓராண்டு அல்லது 2 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மக்கள் பணி செய்வார். அவ்வளவுதானே. செலவு மிச்சம், நேரம் மிச்சம், வலுக்கட்டாயம் ஒரு தேர்தல் திணிப்பு இல்லை. அப்படித்தானே மாற்றிக்கணும். நீங்க இதுல எல்லாம் செலவு எப்படி செலவாகும்? இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தானே செலவு பண்ணுவீங்க. அது போக தனியா செலவு பண்றீங்களா? எப்படி? இப்படி கேட்போம். இப்ப ஐயா மோடி வந்து அவருடைய ஆட்சி, ஐயா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேர் தயவுல தானே இருக்கு. ஒருத்தர் விலகிட்டாரு, ஆட்சி கலைமா இல்லையாது, கலைஞ்சிடும். இப்ப பாராளுமன்றத்துக்கு மட்டுமா? மொத்த நாட்டையும் மாநிலங்கள் எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமா தேர்தல எங்களுக்கு பதில் சொல்லி. இப்போ எங்க ஐயா இறந்துட்டாங்க, அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா? மொத்தமா கலைச்சிட்டு மொத்தமா தேர்தல். இது தேவையில்லை தம்பி, தேவையில்லை. திருப்பி வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவாரு? சும்மா தானே இருக்க, யானைக்கு டவுசர் தப்பு தப்பாரு. அந்த கதையை நீ உனக்கு எதை பத்தி கவலை இருக்கணும்? நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத, கட்டி முடிச்சாச்சு. அதே முழுக்க கட்டல ஒழுகு இருந்ததாவது நல்லா இருக்குது. இப்ப ஒழுகுது. உள்ள இருக்க குருமார்கள்லாம் கத்துறாங்க, இணையோ ஒழுகுதியாங்க. முழுக்க முடிக்கல, மேல செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க. இப்ப யாராவது உங்க மனசார்ந்த சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா? ஏன் மார்க்கெட் இல்ல? மார்க்கெட்ல அதை வச்சு யார் நம்பி கொண்டாடுப்பா? இப்ப இல்ல, அவருக்கு இல்ல. கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச்செயலாளராக்கி வச்சிருந்தீங்க. உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க. இது மாதிரி கொடுமை உலகத்துல இருக்கா தம்பி? பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா? பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார், மத்தவனுக்கு இல்ல. அது பிஜேபி இருக்கிற மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தாரு, மத்தவெல்லாம் விட்டு போயிட்டாரா? இல்ல எப்படி? நீ ஏன் கைவிட்டாப்போ? அந்த இடத்துல ஆயுதேசன் ஒருத்தன் வந்தான், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்கடிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் முடிக்குது. ஏன்னா மார்க்கெட் இல்ல. இப்ப ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல. அவர் கோயில் இடத்துல எவ்வளவு வழி இருந்தா ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு. என்னை வச்சு வெறுத்துட்டப்பல, வெறுத்து இதே வேலையா தெரியலன்னா ஒரு இப்ப ஜெய் ஸ்ரீராம் கிடையாது. இப்ப ஜெய் பூரி ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது, திடீர்னு அங்க வர்றது ஐயப்படம் தூக்குறது. இதுவா தம்பி? கோயில விட்டு வாங்க குடிசைக்கு. சாதி மதத்தை பேசி, சாமியை பத்தி பேசி, பூமியை பத்தி கவலைப்படாதான் இவ்வளவு பிரச்சனை. பருவநிலை மாற்றம், புவி வெப்பம், இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த, கிளீன் இந்தியா கொண்டு வரல. நீங்க ஏன் கொண்டு வரல? கிளீன் இந்தியா கிளீன் ஆயிடுச்சா தம்பி? பிரதமர் பேசுறாரு தம்பி, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும். அதை நாங்க பேசலாம், நீங்க செய்யணும். செயல்படுத்தல இடத்துல இருக்க ஒருத்தரும் நம்மள மாதிரி பேச கூடாதுல்ல. இப்ப இவங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது, அதனால வாத்தியார்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கல. இந்த புலம்புற வேலை அதிகாரத்தினால நாங்க செய்யறோம். போராடி பெற்று தர வேண்டிய வேலைங்கிறது அதிகாரத்துக்கு நீங்க செய்யக்கூடாது. 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை வந்து இதுல இந்த பிஎம் சிறி பிஎம் திட்டத்துல வந்து பள்ளி திட்டத்துல கையெழுத்து போட சொல்லுது, இல்லைன்னா காசு தர மாட்டேங்குது. எங்களுக்கு அங்க சண்டை ஓட்டு வாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலாம் தேவையற்ற வேலை இல்லை. அதனால என்ன 60,000 கோடி மிச்சம். அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்க? அவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணி சொல்லுங்க. ஒரு கேள்விதானே, சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருவாய் பெருக்கம் வருது? நிதிநிலை அறிக்கையில காட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.